திரு சுமன் ஸ்ரீராமன், திரு டிடிவி தினகரன் நாளைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்வார் என்று அவரே கூறியிருந்தார். இந்த நேரத்திலே அவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்லவில்லை, சுற்றுப்பயணம் போவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தினகரன் எதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்? அரசியல் ரீதியாக செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக உங்களுடைய முதல் பார்வை? நிச்சயமா செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்கு அந்த சுற்றுப்பயணம். ஆனால் இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம், அதாவது எலியும் பூனையும் அந்த விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா முதல்ல தலைமையகத்துக்கு வரேன்னு அறிவிச்சுட்டு கடைசி நிமிஷத்துல இப்ப வரப்போறது இல்லைன்னு சொல்றது வந்து ஏதேனும் ஒரு அதாவது ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்க இருக்கலாம் தலைமையகத்துக்கு வந்து. இப்போ சுற்றுப்பயணம் போறதுங்கிறது வந்து நிச்சயமா வந்து தன்னுடைய அரசியல் செல்வாக்கை வந்து வெளிப்படையாக காட்டுவதற்காக ஒரு முயற்சி. முன்னாடியே அறிவிச்சிருந்தார். சுற்றுப்பயணம் மேற்கொள்வோங்கிறது அறிவிச்சு பல நாட்கள் ஆச்சு. அண்ட் தேதிகள் வந்து இப்போ வந்திருக்கே தவிர இது ஏற்கனவே அறிவிப்பு வந்தது சில வாரங்கள் முன்பே வந்து அறிவித்துட்டாரு. இப்போ தினகரனுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு நெருக்கடி ஏதாவது ஏற்படுமா? அதாவது நெருக்கடின்னு அரசுக்கு உடனடியாக நெருக்கடின்னு ஏற்படாது. ஆனால் மிக முக்கியமாக அரசியல் ரீதியாக அவருடைய செல்வாக்கை அவர்கள் வளர்க்க அனுமதித்தால் நிச்சயமா வந்து அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கும். ஒன்னும் அவங்களும் அதை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், இல்ல ரெண்டாவது அவங்களால அதை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதாவது ரெண்டுல ஒண்ணு தானே இருக்கணும். இதர் ஆதரிக்கலாம், இல்ல அதை தடுப்பதற்கான முயற்சி செய்ய முடியவில்லை ஏதேனும் ஒரு காரணத்தினால அப்படிங்கிறது இருக்கணும். எது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முதலமைச்சர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் அதற்கு இவருடைய சுற்றுப்பயணத்துக்கு முன்பு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதில் நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தினகரனுடைய சுற்றுப்பயணத்தின் போது தொண்டர்களிடம் என்ன விதமான வரவேற்பு கிடைக்கும்? அதாவது இவர்கள், அதாவது இபிஎஸ் அணியினுடைய என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்துதான் வந்து இதை பற்றி நம்ம கணிக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து ஒண்ணுமே செய்யலன்னாக்கா நிச்சயமா வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு இன்னும் சில நபர்கள் முன் வருவார்கள் அப்படிங்கிற ரீதியாக தான் நம்ம பார்க்கணும். சோ அதே சமயத்துல இவங்க திரு இபிஎஸ் இடம் இருந்து ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பு வந்தால் நிச்சயமா வந்து அந்த பக்கம் போகலாமா வேணாமாங்கிறத எண்ணிக்கை வந்து நிச்சயமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவர்கள் கையில தான் இருக்கு, முதலமைச்சர் கையில தான் இருக்கே தவிர இது திரு தினகரன் கையில இருக்கிறத விட இவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்துதான் அவருக்கு கிடைக்கிற ஆதரவு இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு.